வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்களே நம்ம ஊர் பக்கம்லாம் வாழைப்பழ தோல் சோம்பேறின்னு. அதுக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க. நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. ரஃப்லி சாப்டு பெரிய வெங்காயம் 2, அப்புறம் அதே மாதிரி பெருசாக சாப் பண்ண தக்காளி 2 பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தேவையான அளவு புதினா போட்டிங்கன்னா வாசம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, புதினா சேர்த்த எந்த டிஷ்மே சூப்பராக தான் இருக்கும். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு. இது எல்லாமே போட்டு அரைக்கணும். ஆமாங்க, இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அன்னாச்சி மொக்கு, சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பர் இல்லையா? என்ன டிஷ்னே சொல்லாமல் நான் பாட்டிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன்ல, இது ஒரு வெஜ் கறி குழம்பு தாங்க. அதில் என்ன வாழைத்தோட தோல் சோம்பேறி தானே யோசிக்கிறீங்க? வரும் பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. வெஜ் கறி குழம்பு அப்படியே நீங்கள் மட்டன் கறி குழம்பு சாப்பிட்றது எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். சிக்கன் கூட இல்லை, மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக தான் கலந்து விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சாதான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது இல்லையா? பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்ட்டு. இந்த கேப்பில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வாரம் பார்த்தீங்களா எல்லாருமே எவ்வளோ இதாக போயிட்டுருக்குன்ட்டு. இதுதான் தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்த தலையிட்டா நமக்கு தான் ப்ராப்ளம்ன்றது தான் அமெரிக்காவுக்கு இன்றைக்கி நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வாழைப்பழ தோல் சோம்பேறியான விஷயத்துக்கு வந்துட்டோம். இட்லி மாவு இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே இந்த குழம்புல ஊற்ற போகிறோம். இட்லி தனியாக, குழம்பு தனியாக, சட்னி தனியாக தானே பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோவில் இட்லி மாவு எடுத்து அப்படியே குழம்புல ஊற்றுறோம். இதுதாங்க வாழைப்பழ தோல் சோம்பேறி. எந்த அளவுக்கு சோம்பேறியாக இருந்தால் டேரெக்டாக அப்படியே ஊற்றி. ஆனால் இதோட ரிசல்ட் எப்படி தெரியுமா இருந்தது? சான்ஸே இல்லைங்க. இந்த குழம்பு கொதிக்க இந்த இட்லி அப்படியே வெந்து முடித்தோடனே எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக குழம்பு வச்சு ஒரு 4 வகை சட்னி வச்சு கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்றதோட சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இதில் சாம்பாரில் தான் செஞ்சு காட்டுவாங்க. நாங்கள் உங்களுக்கு வெஜிடபிள் கறி குழம்புல இட்லி போட்டு இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு காட்டியிருக்கோம். பேசிக்காக எங்களுக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையும் இந்த மாதிரி காட்டியிருக்கோம். எங்களை மாதிரி எத்தனை பேருக்கு நான்வெஜ் பிடிக்கும்ன்றதை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பரான இன்ஸ்டன்ட், இதுக்கு நாங்கள் வச்சுருக்க பேர் இன்ஸ்டன்ட் இட்லி வெஜ் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.